இப்போ நம்ம 5th சாப்டர் பார்க்க போகிறோம், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இதில் 5.1 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தேவை. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 1/2 x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y2 minus y1 1 2 3 வரிசையாக வரும். நம்ம ஆர்டர் மட்டும் மாற்றி போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். உங்களுக்கு சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1/2 x1 x2 x3 மறுபடியும் x1 y1 y2 y3 மறுபடியும் y1. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் போதும், உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். சரிங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதியிருக்கு. எப்படி மல்டிபிள் பண்ணணுன்றதை தான் கீழே காமிச்சிருக்கு. x1 y2 x1 y2 x1 y2 கூட மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு x2 y3 கூட மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு x3 y1 கூட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்படியே மாறி வரும். சரியா? x2 y1 கூட மல்டிபிள் பண்ணணும். அடுத்து x3 y2 கூட மல்டிபிள் பண்ணணும். அடுத்து x1 y3 கூட மல்டிபிள் பண்ணணும். இதையே ஆட் பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1/2 இருக்குது. ஸோ பை 2வால் டிவைட் பண்ணணும். சரிங்களா? டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்பயுமே கேன் நெவர் பி நெகட்டிவ். ஸோ நீங்கள் நெகட்டிவாக வராது. அப்படி வந்தால் நீங்கள் என்ன வேல்யூ எடுக்கணும், அப்சல்யூட் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூவை எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 5.1 எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1, -1, -4, 6, -3, -5. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஃபஸ்ட்டில் எழுதிடுங்க. ஸோ ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், x1 x2 x3க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்பயும் எழுதும்போது x1 y1 x2 y2 x3 y3 உங்கள் பாயிண்டில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1/2 x1ஓட வேல்யூ 1, x2ஓட வேல்யூ -4, x3ஓட வேல்யூ -3, மறுபடியும் x1ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு y1 -1 6 -5 -1. ஸோ பாயிண்ட் கரெக்டாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், x1 y2 கூட, நெக்ஸ்ட்டு x2 y3 கூட. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/2 1 6 ஆர் 6. நெக்ஸ்ட்டு 4, ஃபஸ்ட்டு சைன் மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் 4 × 5 20. நெக்ஸ்ட்டு 3 × 1, ஃபஸ்ட்டு சைன் மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் 3 × 1 3 மைனஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 × -1, ஃபஸ்ட்டு சைன் மல்டிபிள் பண்ணும்போது 4. நெக்ஸ்ட்டு 3 × 6, சைன் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ், 3 6 ஆர் 18. இங்கே சைன் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ், 1 5 ஆர் 5. 1/2 ஜஸ்ட் இதை ஆட் பண்ணினா என்ன வரும், 20 29. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சேம் சைன் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கணும், 23. இதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 19 வரும். ஸோ இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ -19. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/2 ப்ராக்கெட் கரெக்டாக போடுங்க, 29 + 19. 1/2 29 + 19 எவ்வளோ, 48 வரும். ஸோ 2 டேபிளால் 48 கேன்சல் ஆகும். ஸோ 24 ஸ்கொயர் யூனிட் போட மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிஞ்சது. செகண்ட் சப்டிவிஷன் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸுக்கும் x1 y1 x2 y2 x3 y3. ஸோ நேம் கொடுத்தாச்சு. நேம் கொடுத்துட்டு நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1ஓட வேல்யூ -10, x2 -8, x3 -3, x1ஓட வேல்யூ மறுபடியும் -10. நெக்ஸ்ட்டு y1 -4 -1 -5, நெக்ஸ்ட்டு -4.
சப்ஸ்டியூட் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்களா சைன் பார்த்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமே மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு 1 10. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு 5 40. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 4s are 12. மைனஸ் ப்ராக்கெட் கரெக்டாக போடுங்க, ஆப்போசிட் சைட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது வந்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் 8 4s are 32. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 1s are 3. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 5s are 50. ஸோ எல்லாமே ப்ளஸில் வந்திருக்கு, உங்களுக்கு ஆட் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட் இதை ஆட் பண்ணினா என்ன ஆன்சர் வரும்? 40 50 62. மைனஸ் இதை ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 85. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 1/2 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? -23. ஸோ பெரிய நம்பர் நமக்கு -85. ஸோ என்ன வருது? -23 வருது. 23 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 11.5 வரும். பட் ஆனால் சைன் என்ன? மைனஸ். நான் முதலே நோட்டில் சொல்லியிருந்தேன், ஃபார்முலா சொல்லும்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவாக வந்தாலும் நீங்கள் என்ன வேல்யூ தான் எடுக்கணும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? 11.5 ஸ்கொயர் யூனிட். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 2 சப்டிவிஷனும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.